மெட்ரோ ரயில் சேவையை மாதவரம் வரை நீட்டிக்க திட்ட ஆய்வுப் பணிகள் தொடங்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்திருக்கிறார். சென்னை வண்ணாரப்பேட்டை விம்கோ நகர் இடையிலான மெட்ரோ ரயில் விரிவாக்க பணிகளை முதலமைச்சர் ஜெயலலிதா அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். சென்னை தண்டையார்பேட்டையில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு கலந்து கொண்டார். மேலும் தமிழக அமைச்சர்கள், சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோரும் இதில் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் விரிவாக்க பணிகளை தொடங்கி வைத்து பேசிய ஜெயலலிதா, கடந்த திமுக ஆட்சியில் மெட்ரோ ரயில் திட்டப்பணிகளுக்கு 1000 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். இந்த திட்டத்திற்கான பெரும்பாலான பணிகள் அதிமுக ஆட்சியில்தான் முடிக்கப்பட்டதாகவும் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். அப்போதைய திமுக ஆட்சியில் 1143 கோடி ரூபாய் மட்டுமே செலவிடப்பட்டது. 2011ஆம் ஆண்டு ஜூன் மாதம் முதல் கடந்த ஜூன் மாதம் வரை 11,596 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. 2011ஆம் ஆண்டு வரையிலான அப்போதைய திமுக ஆட்சியில் சென்னை மெட்ரோ ரயில் கட்டுமான பணிகளில் 3% முடிவடைந்திருந்தது. எனது தலைமையிலான அரசு 2011ஆம் ஆண்டு மே மாதம் பொறுப்பேற்ற பின்னர் பணிகளை விரைந்து செயல்படுத்தியதன் காரணமாக உயர்த்தப்பட்ட வழித்தடங்கள் மற்றும் மெட்ரோ நிலையங்களை பொறுத்தவரை 98% பணிகளும், நிலத்தடி வழித்தடங்கள் மற்றும் மெட்ரோ நிலையங்களை பொறுத்தவரையில் 65% பணிகளும், பணிமனையை பொறுத்தவரையில் 100% பணிகளும் தற்போது முடிவுற்றுள்ளன. தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் ஜெயலலிதா, மெட்ரோ ரயில் சேவையை மாதவரம் வரை நீட்டிக்க திட்ட ஆய்வுப் பணிகள் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் அறிவித்திருக்கிறார். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் கீழ் 2ஆம் கட்டத்தில் 3 வழித்தடங்களை செயல்படுத்த முடிவெடுத்துள்ளது. இவ்வழித்தடங்களில் 2 வழித்தடங்கள் வடசென்னை பகுதியான மாதவரத்திலிருந்து செயல்படுத்தும் வகையில் தற்போது விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. வண்ணாரப்பேட்டை முதல் விம்கோ நகர் வரையிலான மெட்ரோ ரயில் விரிவாக்க திட்டத்தை முதலமைச்சர் ஜெயலலிதா தொடங்கி வைத்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். வளர்ச்சிதான் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் தாரக மந்திரம் என குறிப்பிட்ட அவர், நாட்டின் வளர்ச்சியை உறுதி செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு திட்டங்களில் ஒன்றாக மெட்ரோ ரயில் திட்டம் இருப்பதாக தெரிவித்தார். மாநிலங்களின் வளர்ச்சி இல்லாமல் நாட்டின் வளர்ச்சி இல்லை என கூறிய வெங்கையா நாயுடு, வேகமாக வளர்ச்சி அடைந்து வரும் மாநிலங்களில் ஒன்றாக தமிழகம் திகழ்ந்து கொண்டிருப்பதாகவும் பாராட்டுக்களை தெரிவித்தார். As far as the central support is concerned to Tamil Nadu, I can assure you every support will be given to Tamil Nadu because we are very much impressed by the good work done by the Chief Minister and her Council of Ministers. So Prime Minister, Prime Minister told me we should always stand by states which are performing better. Tamil Nadu is one of the performing states. I am very happy about it.